Good morning students. Last class நீங்கள் வந்து cell organellesல Golgi bodies பார்த்தீங்க. Today we are going to see about mitochondria. Okay. So it was first observed by A. Kolliker in 1880. Altman 1894 named it as what means bioplast. Okay. Later Bendor 1897 and 1898 named as mitochondria. So what is the shape of mitochondria means? It is a ovoid shape, rounded or rod shape and pleomorphic structure. Pleomorphic சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து அந்த ஷேப்பை வந்து ஆல்டர் பண்ணிக்கும். ஓகே, it change their shape. Mitochondria consists of what means double membrane. That means outer membrane and inner membrane. The outer membrane எப்படி இருக்குன்னா ஸ்மூத்தாக இருக்கும், highly permeable to small molecules. அப்படின்னா ஸோ ஸ்மால் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மெம்பரேன்லேருந்து இன்னர் மெம்பரிக்கு உள்ள நுழையுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் ப்ரோட்டீன் கால்ட் அஸ் வாட் மீன்ஸ் போரின்ஸ். ஓகே, which forms channels that allow free diffusion of molecules. So உங்களுக்கு diffusion of molecules நடக்கும், that is the smaller molecules, then about how many daltons சொல்றாங்கன்னா 1000 daltons. And the inner membrane divides the mitochondria into two components. So outer chamber between two membranes, okay, and the inner chamber. ஸோ உங்களுக்கு என்ன சொன்னால் இன்னர் மெம்பரின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் மாலிகுல்ஸ்லாம் டிஃப்யூசர்ஸ் ஆகும்னு சொன்னேன். அண்ட் அவுட்டர் மெம்பரின் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பெர்மியபிள் டு ஸ்மால் மாலிகுல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோட்டீன் வந்து என்ன இருக்குன்னா போரின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னர் மெம்பரினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் சுருந்துருக்குன்னா மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் சொல்லும்போது இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் அ கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ், ஒரு குழும மாதிரி இருக்கும். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் the molecules are suspended. Okay, so inner membrane is convoluted, that means see it is outer membrane. Okay, so it is a highly diffusible one. Permeability of small molecules takes place with help of outer membrane சொன்னா. And inner membrane பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா proteins, that is porins சொல்லியிருக்காங்க. It contains what small molecules அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And next one is this inner membrane has number of convolutions. இது மாதிரி உங்களுக்கு convoluted-ஆ இருக்கு பாருங்க, infoldings னு சொல்லுவாங்க. And this infoldings is called as what means cristae. Okay, the cristae consists of most of the enzymes. So இந்த cristaeல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக எண்ணிக்கை உள்ள என்சைம்ஸ் இருக்கும். எதுக்காகனா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷனில் கிளைகோலிசிஸ், பைருவிக் ஆசிட், கிரெப்ஸ் சைக்கிள், லாஸ்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அதில் தான் உங்களுக்கு ஏடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஏடிபி தட் இஸ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும்னா தட் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் ஜென்ரேட் ஆகும். ஸோ கிறிஸ்டே கண்டெய்ன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் ஃபார் வாட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். So inner chamber of mitochondria is filled with the proteinous material called as mitochondrial matrix. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னர் மெம்பரேனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் சேம்பரில் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீனியஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன்னா mitochondrial matrix. ஸோ இன்னர் மெம்பரேன் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ராங் பார்ட்டிகல்ஸ் கால்ட் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபெர்னண்டஸ் மாரல் பார்ட்டிகல்ஸ் சொல்லுவாங்க. முக்கியமாக நீங்கள் என்ன சொல்லலாம், F1 பார்ட்டிகல்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா ஆக்சிஜன் சொல்லலாம். ஓகே, ஸோ வேர் இட் இஸ் ப்ரெசன்ட் மீன்ஸ் தட் இஸ் இன்னர் மெம்பரேன் ஆஃப் தி mitochondrial matrix. See the picture. ஸோ இதான் உங்களுக்கு இன்னர் மெம்பரேன் ஃபோல்டிங் சொன்ன கிறிஸ்டே பார்ட்டிகல்ஸில். இந்த கிறிஸ்டே பார்ட்டிகல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி F1 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கு F1 காம்ப்ளெக்ஸ். ஸோ இன்னர் மெம்பரேனில் உங்களுக்கு அதிக எண்ணிக்கை உள்ள என்ன இருக்குன்னா F1 பார்ட்டிகல்ஸ் இருக்கும், இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லணும் ஆக்சிஜோம்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த F1 பார்ட்டிகல்ஸ் இல்லை ஆக்சிஜோம்ஸ் எப்படி சார் இருக்கும்? இட் கன்சிஸ்ட் ஆஃப் வாட் மீன்ஸ் பேஸ், ஸ்டெம் அண்ட் ரவுண்ட் எயிட் லைக் ஸ்ட்ரக்சர். நான் உங்களுக்கு பிக்சர் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து தட் இஸ் அவுட்டர் மெம்பரைன். இன்னர் மெம்பரைனில் ஃபோல்டிங்ஸ் என்ன சொன்னால் உங்களுக்கு கிறிஸ்டின்னு சொன்னேன். அந்த கிறிஸ்டல் உங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் என்ன இருக்குன்னா F1 பார்ட்டிகல்ஸ் சொன்னேன். இந்த F1 பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு எதனா ஆயிருக்கும், என்னென்ன கன்சிஸ்டன்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் பேஸ், ஸ்டாக் அண்ட் எண்ட். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு இருக்குது பாருங்க பிக்சரில், இட் ஹேவிங் பேஸ், ஸ்டாக் அண்ட் எண்ட். அண்ட் திஸ் வி கால்ட் அஸ் வாட் F1 particles, otherwise called as oxysomes. Okay, and it is the head. In the head we can see ATP synthase enzyme is present. ஹெட்ல வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு ATP synthase enzyme is present for what phosphorylation, oxidative phosphorylations. ஸோ இந்த என்சைம் ஹெட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு oxidative phosphorylations நடக்கும். ஸோ பாஸ்போரிலேஷன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அடினோசின் டைபாஸ்பேட் ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் கூட சேர்ந்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இன்னர் மெம்பரேன் ஏற்கனவே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், impermeable to most ions. ஓகே, small molecules and maintains the proton gradient that drives oxidative phosphorylations.
all the enzymes of Krebs cycle are found in matrix. ஸோ உங்களுக்கு Krebs cycle வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்கும்னா தட் இஸ் மேட்ரிக்ஸில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா என்சைம்ஸ் அதில் தான் இருக்கும் எக்ஸப்ட் சக்சினேட் டீஹைட்ரேஜனஸ் என்சைம்ஸ். ஸோ மைட்டோகாண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னா 73% ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், 25 to 30% லிப்பிட்ஸ் இருக்கும், 5 to 7% ஆஃப் RNA அண்ட் DNA வந்து பார்த்தோன்னா இன் ட்ரேசஸ் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஸ்மால் குவான்டிட்டிஸ் குறைந்த அளவு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்சைம்ஸ் அபவுட் 60 டைப்ஸ் என்சைம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியாவில் உங்களுக்கு இன்னர் மெம்பரேனில் F1 பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால இந்த F1 பார்ட்டிகல்ஸில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ATP வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வாட் மைட்டோகாண்ட்ரியா. நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஜென்ரலாக பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் பிகாஸ் ஆஸ் எ ப்ரொடியூஸ் வாட் எனர்ஜி ரிச் ATP, that is energy currency of the cell. Adenosine triphosphate energy வந்து அங்கே ஜென்ரேட் ஆகிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் வாட் மீன்ஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஓகே, இதான் F1 பார்ட்டிகல்ஸ் இன்னர் மெம்பரேன் நிறைய இருக்கும். ஓகே, ஸோ மைட்டோகாண்ட்ரியா கன்சிஸ்ட் ஆஃப் சர்க்குலர் DNA இருக்கும். ஓகே, சர்க்குலர் DNA அண்ட் 70s டைப் ஆஃப் ரிபோசோம்ஸ் இருக்கும். They multiply by fissions and replicate by strand displacement method. Okay, model. Because of presence of DNA, it is called semi-autonomous organelles. ஸோ நீங்கள் எதெல்லாம் செமி ஆட்டோனமஸ் ஆர்கன் சொல்லலாம், குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக அந்த ஆர்கனலில் உங்களுக்கு DNA இருக்கிறதுனால அது செமி ஆட்டோனமஸ் ஆர்கன் சொல்லுவாங்க. யூனிக் கேரக்டர்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இஸ் தட் தே ஆர் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஃபீமேல் பேரண்ட்ஸ் ஒன்லி. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் பேரண்ட்ஸ்லேருந்து இன்ஹெரிட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபீமேல் பேரண்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் உருவானாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான். ஸோ இங்கே அந்த ஒரு கேரக்டர்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, யூனிக் கேரக்டர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா மேல் கேரக்டர், அதாவது மேல் ஆண் உருவாகலை, இங்கே ஃபீமேல் தான் உருவாகிருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு யூனிக் கேரக்டர்ஸ், ஒரு அமேசிங் கேரக்டர்ஸ் இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மைட்டோகாண்ட்ரியா DNA கம்பேரிசன்ஸ் ஆர் யூஸ் ஃபார் ட்ரேஸ் ஹியூமன் ஆரிஜின்ஸ். ஓகே, ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு DNA மூலம் ஒரு மனிதன் தோற்றத்தை பதிவேடு செய்யலாம்னு சொல்கிறாங்க. மனிதனோட தோற்றம், அப்போ மனிதனோட தோற்றம் வந்து எது ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகிருக்குன்னா ஃபீமேல் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆதாம் ஏவான்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மைட்டோகாண்ட்ரியா DNA கம்பேரிசன்ஸ் ஆர் யூஸ் டு ட்ரேஸ் வாட் ஹியூமன் ஆரிஜின்ஸ். ஸோ உங்களுக்கு எதன் ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றத்தை வந்து பதிவெடுப்பு செய்யலாம் என்பது மற்றொரு முக்கியமான சிறப்புன்னு சொல்கிறாங்க. So mitochondrial DNA is used to track and date recent evolutionary times. ஸோ முக்கியமாக மைட்டோகாண்ட்ரியா DNA மூலமாக தற்கால பரிணாம கால அளவை வந்து தெரிஞ்சுக்கலாம், அதை வந்து கணக்கிடலாம். ஸோ பரிணாமத்தில் எவல்யூஷனரி கேரக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எது உருவாகிருந்தது அதோட DNA கேரக்டர்ஸ். அப்போ நம்ம எந்த ஒரு DNA கேரக்டர்ஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு தொழில் வந்து பார்த்தோன்னா எதனோ ஒன்று கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அதோட DNA எடுத்து பார்க்கும்போது அதோட எவல்யூஷனரி கேரக்டர்ஸ் தெரிஞ்சிடலாம். அது எந்த பரிணாமத்தை சேர்ந்தது, எந்த வருடத்து காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். அதான் சொல்லியிருக்காங்க, மைட்டோகாண்ட்ரியல் DNA வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒவ்வொரு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியல் DNA இருக்குது. நம்ம உடம்புலையும் வந்து பார்த்தோன்னா இருக்குது மைட்டோகாண்ட்ரியல் DNA இருக்குது. இதே வந்து 100 வருடத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா என்னோட DNA எடுத்து பார்க்கும்போது இது எதோட எப்போ ஆரிஜினேட் ஆச்சு, எந்த வருடத்தில் ஆரிஜினேட் ஆச்சு ஈஸியாக வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம், ட்ராக் பண்ணிடலாம். அதோட டேட்டா டைமும் evolutionary time ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம் by using what means mitochondrial DNA because it mutates 5 to 10 times faster than DNA in the nucleus. என்ன முக்கியமான ஒரு முக்கிய பண்பு சொல்கிறாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியோட DNA மூலக்கூறு வந்து பார்த்தோன்னா 5-10 மடங்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேகமாக திடீர் மாற்றத்தை மேற்கொள்ளுன்னு சொல்கிறாங்க. மியூச்சுவேட் ஆகும், அதாவது மியூட்டேஷன்ஸ் நடக்கும், சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அண்ட் திஸ் த presence of in a character of mitochondrial DNA in human beings or other organisms we can usually use to track the data recent evolutionary characters as well as to trace the human origins. Okay, so this mitochondrial is a unique characters and it is called as what means semi autonomous organelles. Okay, இது என்ன சொல்றாங்கன்னா because the presence of DNA in an organelles, so it is called what semi autonomous organelles. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோனமஸ் ஆர்கன்ஸ் தான். ஸோ குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் செமி ஆட்டோனமஸ் ஆர்கன்ஸ் பிகாஸ் தே ஹேவ் வாட்
their own genetic material. அது அந்த செல்லில் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் அது தானாகவே இருக்கிறதுனால அது செமி அட்டானமஸ் ஆர்கனல் சொல்லுவாங்க. ஸோ தே கேப்பபிள் ஆஃப் வாட், சிந்தசைசிங் ப்ரோட்டீன்ஸ் அது ஈஸியாக சிந்தசைஸ் பண்ணும் ஃபார் தேர் ஃபங்க்ஷனிங். ஓகே, for their proper functioning they can synthesize their own proteins because of their own genetic material in the cell. Okay, that is DNA, mitochondrial DNA. So it is called semi-autonomous organs. உங்களுக்கு one more question இல்லை, and which organelle is called a semi-autonomous organs கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் mitochondria as well as chloroplast. இன்னும் chloroplast உங்களுக்கு நடத்தலை. chloroplastல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DNA இருக்கும். ஓகே, so it is one of the unique characters present in mitochondria. ஸோ உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸு சொல்லிட்டேன். அடுத்தது மைட்டோகாண்ட்ரியோட ஸ்ட்ரக்சர். ஸோ இன்னர் மெம்பரேனில் உங்களுக்கு கிறிஸ்டல் பார்ட்டிகல்ஸில் F1 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த F1 பார்ட்டிகல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிபி 8ல் வந்து என்ன இருக்குன்னா ஏடிபி சிந்தேஸ் என்சைம்ஸ் இருக்கும். அது வந்து எதுக்காகனா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஏடிபி எனர்ஜியை வந்து ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் அஸ் வாட், எனர்ஜி கரன்சி ஆஃப் தி செல். ஓகே, so draw the diagram once and read the topic. Thank you.